வணக்கம். நான் உங்க சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து பேசுறேன். இப்ப நிலக்கடலை சாகுபடில கலை நிர்வாகம், அதாவது களைக்கொல்லி நம்ம பயன்படுத்தலாமா? இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நிலக்கடலை சாகுபடில பொதுவாவே வேலையாட்களோட பற்றாக்குறை அதிகமா இருப்பதாலும், வேலையாட்களோட ஊதிய செலவு அதிகமா இருப்பதாலும், விவசாயிங்க களைக்கொல்லிய பயன்படுத்துற சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு. இதுபோல ஒவ்வொரு வருஷமும் களைக்கொல்லியோட உற்பத்தியும், அதோட பயன்பாடும் அதிகரிச்சு கொண்டே தான் வருது. இப்ப நிலக்கடலை சாகுபடி பண்ற வயல்கள்ல களைகள் முளைத்து அது 3வது இலை வரைக்கும் வளர்ந்த பிறகுமே களை நிர்வாகம் செய்தாலுமே 7% வரைக்கும் அது மகசூல் இழப்பதான் ஏற்படுத்தும்னு வேளாண் வல்லுநர்கள் சொல்றாங்க. பொதுவா இந்த களைகளால பயிர்களோட வளர்ச்சி பாதையே மாறுது. இப்படி இந்த களைகளோட பாதிப்பால குறைந்தபட்சம் 30% முதல் அதிகபட்சம் 80% வரைக்குமே மகசூல் இழப்பதான் ஏற்படுத்துது. இப்படி இந்த கலை நிர்வாகத்திற்கு களைக்கொல்லிகளையே பெரும்பகுதியான விவசாயிங்க சார்ந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே இந்த களைக்கொல்லியோட தேவையும் களைக்கொல்லியோட உற்பத்தியும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்ப நிலக்கடலை விதைய விதைச்சு நீர்ப்பாசனம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 3வது நாள் களைக்கொல்லி தெளிப்பாங்க. இந்த களைக்கொல்லியில விவசாயிங்க 5 வகையான களைக்கொல்லியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சில விவசாயிங்க ஒரே களைக்கொல்லியை மட்டுமே நிலக்கடலை விதைச்ச பின்னாடி தெளிக்கிறாங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கு ஆக்சிஃப்ளோரோபன் 100 ml இருந்து 200 ml வரைக்கும், மெட்டலாக்ளோர் 1 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு, பெண்டிமெத்தில் ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவுல பயன்படுத்துறாங்க. ஆனா பல விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா 2 வகையான களைக்கொல்லியை காம்பினேஷன் முறையில பயன்படுத்துறாங்க. அதாவது ஆக்சிஃப்ளோர்பின் பிளஸ் பெண்டிமெத்தில்னு, அல்லது ஆக்சிஃப்ளோர்பின் மெட்டலாக்ளோர், அல்லது ஆக்சிஃப்ளோர்பின் பிளஸ் பெண்டிமெத்திலின் இமாஸ்திபர், அல்லது டிக்ளோசோலம் பிளஸ் ஆக்சிஃப்ளோர்பின், அல்லது பெண்டிமெத்திலின், இல்லைன்னா அதுக்கு பதிலா டிக்ளோசோலம் பிளஸ் மெட்டலாக்ளோர் இது போன்று பரிந்துரை செய்யலாம். இதுல ஒவ்வொரு மருந்தையுமே பரிந்துரை செய்யும் அளவு பருவத்திற்கு ஏற்றவாறும் ஊடுபயிர் செய்துள்ள பயிருக்கு ஏற்றவாறும் மாறுபடும். உதாரணமாக மழை வருவது போல சூழ்நிலை இருந்தா ஏக்கருக்கு மெட்டலாக்ளோர் 1 லிட்டரும் ஆக்சிஃப்ளோரோபின் 100 ml, அல்லது பெண்டிமெத்தில் 1 லிட்டரும் ஆக்சிஃப்ளோரோபின் 100 ml, அல்லது அதற்கும் குறைவாகவும் பரிந்துரை செய்யறாங்க. நிலக்கடலை சாகுபடில களைக்கொல்லி பரிந்துரை செய்யறது ஒரு தனி கலையாகும். ஏன்னா களைக்கொல்லி தெளிக்கிற பருவம், மழையோட சூழல், நிலக்கடலையை விதைச்சு நீர்ப்பாசனம் செய்த பிறகும் தெளிக்கும் நாளிற்கும் இடைப்பட்ட நாள், நிலக்கடலை சாகுபடில ஊடுபயிர் பண்ணிருப்பாங்க. அப்படி ஊடுபயிர் செய்யப்பட்டுள்ள பயிர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மண்ணோட தன்மை போன்றவற்றை நன்கு தெரிந்து கொண்டு மருந்துகளை தேர்வு செய்வதும், அதன் அளவுகளை சரியாக பரிந்துரை செய்வதும் மட்டுமே பயிர்களை பாதிப்பு இல்லாம களைகளை கட்டுப்படுத்த உதவும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பயிர்களை பாதிச்சிடும்னு பயந்துட்டு குறைந்த அளவுல களைக்கொல்லி கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா செலவுல விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குறைந்த விலையில களைக்கொல்லி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏக்கருக்கு 15,000 இருந்து 20,000 வரைக்கும் செலவு செஞ்சு களை எடுக்கிறதுக்கு இவங்களே காரணமாயிடுறாங்க. இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா அதை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்க சுசிலா அக்ரி கிளினிக்கை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.